இன்னும் இங்க 6:30 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லாம் வீட்டுல போய் படுத்துட்டாங்க. சென்னையெல்லாம் இப்படி கிடையாது. காலங்காத்தால 6 மணி வரைக்கும் வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. கண்ணா இங்க எவ்வளவு சீக்கிரமா தூங்குறாங்களோ அவ்வளவு சீக்கிரமா காலைல ஏஞ்சிருவாங்க. ஓஹோ அங்கிள், ஆனா நான் சென்னையில தூங்க 12 மணி ஆயிடும். ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பச்சை பசேல்னு இருக்கிறது இல்ல. பாட்டி, உங்களுக்கு ஏதாவது பச்சை பசேல்னு இருக்கிற இடம் வேற ஏதாவது தெரியுமா? டே செட்ரிக், நீ இன்னும் அந்த பச்சை பசேல விடலையாடா? அப்பா. என்ன சுஜித், உனக்கும் தூக்கம் வரலையா? இல்லப்பா, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் தூக்கம் வரவே இல்லை. இப்பதான் அம்மா போன்ல இருந்து என்னோட ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் பார்த்தேன். அவனோட ஃபேமிலி எல்லாம் ரெசார்ட் போயிருக்காங்கப்பா. அங்க போயிட்டு ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறான்ப்பா அவன். வாங்கப்பா நம்மளும் போவோம். கண்ணா என்னால புரிஞ்சுக்க முடியுது உனக்கு அங்க போகணும்னு தோணுது. ஆனா இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில உன் அம்மா வேற கன்சீவா இருக்காங்க. ஸோ அவங்க எந்த டிராவலும் பண்ணக்கூடாது. அதனால நம்ம அடுத்த வருஷம் எல்லாரும் ஒன்னா போவோம். இந்த வருஷம் வேணாம்ப்பா. அப்படியாப்பா? சரி சரி, ஓகேப்பா, பரவாயில்ல, அடுத்த வருஷமே போலாம். வெரி குட் கண்ணா, உங்ககிட்ட பிடிச்சதே இந்த பக்கம் தான். அடம் பிடிக்காம சொன்னதை கேட்குற பத்தியா? சரி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் தூங்கலாம். டேய் சுஜித், என்னடா உனக்கு தூக்கம் வரலையா? தூங்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஓஹோ, ஒருவேளை உங்க அப்பா உன்னை ஸ்விம்மிங் பூல் கூட்டு போலன்னு ஃபீல் பண்றியா? தெரிலடா, ஒரு மாதிரிதான் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் போனா ஜாலியா தான் இருக்கும். அந்த தங்கராஜ் இருக்கான்ல, அவன் ஜாலியா எகிரி குச்சி விளையாடுறான்டா ஃபேமிலி கூட. என்ன பண்றது, எங்க அப்பாவை கேட்டா அடுத்த வருஷம் போலான்னு சொல்றாரு. செட்ரிக், மறக்காம நீயே வந்துடுறா, போறோம், என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா போறோம், மாஸ் பண்றோம். சரி, அமைதியா படுத்து தூங்க. அங்க பாரு, உங்க அப்பா எல்லாம் படுத்து தூங்கிட்டாரு. டேய் சுஜித், என்னடா இது? ஸ்விம்மிங் பூல் வேற லெவல்ல இருக்கு. நீ தான் நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்து பண்ணிட்டு இருந்தியா? டே செட்ரிக்கே, எனக்கே தெரியாதுடா. ஸ்விம்மிங் பூல்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல வேற லெவல்ல பண்ணிருக்காங்களே. யாரு ரெடி பண்ணா என்ன? சரி வா, எகிரி குதிப்போம் ஸ்விம்மிங் பூல்ல. பசங்களா, எப்படி இருக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? அப்பா, நீங்க தான் பண்ணீங்களா அந்த ஸ்விம்மிங் பூலு? சூப்பரா இருக்குப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி. தேங்க்ஸ்ப்பா, எனக்காக உட்காந்து நைட் ஃபுல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. ஆமாங்கண்ணா, நீ ரொம்ப ஆசையா கேட்ட என்கிட்ட வெளியே கூட்டு போங்கன்ட்டு. ஆனா என்னால முடியல. அதான் பாரு, உனக்காக நான் வீட்லயே ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க பசங்களா. எனக்கு கொஞ்சம் பக்கத்துல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அஸ்வினி, தாரா, எல்லாரும் வாங்க. எங்க அப்பா ஸ்விம்மிங் பூல் பண்ணிருக்காரு, அதுல விளையாடலாம். அட, இது நல்லா ஜில்லுன்னு ஜாலியா. டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்காங்க சாஞ்சிட்டு ஓரமா? டேய் சுஜித், லைட்டா கால் வலிக்குச்சு, அப்படியே கீழே விட்டேன். ஆனா இதுவும் நல்லா தான்டா இருக்கு. ரைட்டு விடு. எங்கடா அந்த லக்கி தாரெல்லாம் ஒன்னும் காணோம்? அவங்கள விட்ரா சுஜித், எனக்கு இப்பதான் இருக்கு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா. ஐயோ, என்னடா இது? சாரி சர்த்திகண்ணா, மேல இருந்து குதிச்சா ஜாலியா இருக்கும்னு குதிச்சிட்டேன். டேய் டோலு, நீ என்னடா வானத்துல இருந்து குதிக்கிற? ஜாலியா இருக்குல்ல இதுல? ஆமாண்ணா, சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க. கமான் லக்கி, சீக்கிரமா வா. அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், சூப்பரா இருக்கு. ஏய் தாரா, உனக்கு எகிரி குதிக்க வேற இடமே கிடைக்கல, என் மேல குதிச்சுட்ட. ஓ சாரி. வாவ், இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நான் ஃபேஸ் பண்ணதே இல்ல. சூப்பரா இருக்கு. கீழே நல்லா சில்லுன்னு தண்ணி, மேல ஃபுல்லா வானம். பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. நல்லா காமா ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஆனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஏய் சுஜித், நீ தானடா அது? உன் காலை கொஞ்சம் ஓரமா வைடா. ஏய் தாரா, இங்க இடமே அவ்வளவுதான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஏய் காய்ஸ், இதுல கொஞ்சம் ஃபர்ம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க யாருக்கிட்டனா ஷாம்பு பாட்டில் இருந்தா எடுத்துட்டு வந்து இங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏய் தாரா, என்ன லொடலொன்னு பேசிக்கிட்டே இருக்கு? நான் இங்க பீஸ்ஃபுல்லா தூங்கலான்னு பார்த்தா. ஏய் தாரா, என்கிட்ட ஒரு ஷாம்பு இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். அதை போட்டா நல்லாவே நுர வரும். ஓ சூப்பர் ஐடியா லக்கி, நீ போய் அதை கொண்டு வா. செட்ரிக்கு, கட்டல் மேல என்னடா ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? இங்க வாடா. இப்ப பாடுறா சுஜித்தே, நான் என்ன பண்றேன்னு எல்லாரும் நவுந்துக்கோங்க. இப்ப இங்க இருந்து அங்க ஜம்ப் அடிக்க போறேன். 1, 2, 3. டேய் சுஜித், சூப்பரா இருக்கிறா எகிரி குதிக்கிறதுக்கு. அட செட்ரிக்கு, இது நல்ல கேமா இருக்கே. இருடா, நானும் வரேன். ஏய் தாரா, இங்க பாரு, நான் சொன்ன மாதிரி ஷாம்பு பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல நல்லாவே ஃபோம் வரும் தெரியுமா? லக்கி போதும், ஸ்டாப் பண்ண, நிறைய ஆயிட்டு போதும். ஹே லக்கி, இப்பதான் இந்த இடமே பார்க்க சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட விட நுறையா வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. சரி, நான் அப்படியே படுத்துக்கிறேன். அப்பா, இப்பதான் நல்லா ஜாலியா இருக்கு. ஆமா, எங்க இந்த சுஜித்தை காணோம்? இப்ப பாடுறா, 1, 2, 3 டமாலே. சுஜித், நீ என் கை மேலே விழுட்ட. கை வலிக்குது எனக்கு இப்போ. ஐயோ சாரி தாரா, நான் ஒரு ஆர்வத்துல குதிச்சிட்டேன். சம்மர் ஹாலிடேஸ்ல இந்த மாதிரி தண்ணியில விளையாடுறது ஜாலியா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சுஜித், இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு. ஹே தாரா, தேங்க்ஸ். எங்க அப்பா கிட்ட சொல்லு, அவருதான்ப்பா நைட் ஃபுல்லா தூங்காம உட்காந்து ரெடி பண்ணாரு, நான் கேட்டேன்ட்டு. வாவ் சுஜித், உங்க அப்பா ரியலி கிரேட் டா. நான் அவர் வந்தவனே கண்டிப்பா தேங்க் பண்ணுவேன். ஐயோ, அங்க பாருங்கடா, ராஜு மேல வந்து குதிக்க போறான்டா. எல்லாரும் ஓரம் போங்க. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 வீடியோவும் ரொம்ப சீரியஸா போயிருக்கோம். அதனாலதான் இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபன்னாவும் ஜாலியாவும் எடுத்திருக்கோம். நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய்.